ஹலோ கைஸ், வெல்கம் டு திஸ் நியூ வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம ஜாவா ஸ்கிரிப்டில் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் டாப்பிக்கில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நாம் இந்த வீடியோவில் என்னெல்லாம் கண்டென்ட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்ட்ரிங் டேட்டா டைப் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு நம்பர் டேட்டா டைப், பூலியன் டேட்டா டைப், நெக்ஸ்ட்டு அன்டிஃபைன்ட் டேட்டா டைப், நல் டேட்டா டைப், சிம்பிள் டேட்டா டைப், லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பிகின்ட். இந்த டேட்டா டைப் எப்படி இந்த ஜாவா ஸ்கிரிப்டில் நம்ம யூஸ் பண்ணுவோன்னு கிளியராக பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ்னால் என்னன்னு பார்த்துருப்போம். ஸோ அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோவோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை பார்த்துட்டு இந்த வீடியோ நீங்கள் பார்க்குற நேரம் உங்களுக்கு இந்த கான்செப்ட்ஸ்லாம் இன்னும் கிளியராக புரியும். இப்போ நாம் இந்த ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் கான்செப்டில் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்ட்ரிங் டேட்டா டைப் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு HTML டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணி இதில் டைட்டில் டேக் ஆட் பண்ணி இந்த ப்ராஜெக்ட் இல்லைன்னா இந்த டாப்பிக்கோட இந்த டைட்டில் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு கீழே பாடியில் பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் டேக் ஆட் பண்ணி இந்த மாதிரி இந்த HTML டாக்குமெண்ட்டை இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைல் கூட கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம டைரெக்டாக இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைல்லையே நம்மளோட கோடை ஆட் பண்ணலாம். ஸோ இங்கே கனெக்ட் ஆகி இருக்கிறதுனால இங்கே நம்ம ஆட் பண்ணுறது கண்டிப்பாக இந்த கன்சோலில் தெரியும். ஸோ நம்ம ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பை ஒரு வேரியபிளில் டிக்ளேர் பண்ணலாம். அதுக்கு நான் லெட் கீவேர்டு யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு வேரியபிள் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பை ஆட் பண்ணுறதுக்கு ஒன்று சிங்கிள் கோட்ஸ் யூஸ் பண்ணலாம், இல்லைனா டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணலாம். ரெண்டுமே ஒர்க் ஆகும். இப்போ நான் இதில் டபுள் கோட்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். டெஸ்ட் இந்த மாதிரி ஆட் பண்ணி லாஸ்ட்டு செமிகாலன் இதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இல்லை நம்ம செமிகாலன் ஆட் பண்ணலனாலும் இது கரெக்டாக தான் ஒர்க் ஆகும். பட் என்ன பார்த்திங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்டில் ஒரு பெஸ்ட் ப்ராக்டிஸாக நம்ம எல்லா கோடோட எண்ணிலையும் செமிகாலன் ஆட் பண்ணுவோம். இப்போ நம்ம இந்த டபுள் கோட்ஸ்க்குள்ளே ஆட் பண்ணியிருக்கிறதா நம்ம பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிங்காக இருக்கும். இப்போ நம்ம இதுக்குள்ளே நம்பர் ஆட் பண்ணாலுமே நம்ம வெளியே டபுள் கோட்ஸ் கொடுத்துருக்கனால இது ஸ்ட்ரிங்காக தான் இருக்கும். இதை நம்ம வெரிஃபை பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் பார்த்திங்கன்னா கன்சோல் லாக் பண்ணுற நேரம் டைப் ஆஃப் அந்த ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணலாம். அந்த ஆப்ரேட்டர் நம்ம யூஸ் பண்ணுற நேரம் கன்சோல் லாக் பண்ணுற நேரம் நம்ம இந்த வேரியபிள் ஆட் பண்ணியிருக்கோம்ல, இது என்ன டைப்பில் இருக்குன்னு இது கன்சோலில் நமக்கு டிஸ்பிளே பண்ணும். செக் பண்ணி பார்த்துடலாம். கன்சோல் லாக் அதுக்கு நான் CLG இந்த மாதிரி ஒரு ஷார்ட்கட் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இல்லை நான் அந்த வேரியபிள் நேம் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம இந்த கன்சோலில் செக் பண்ணி பார்க்கலாம். நான் ஆல்ரெடி இதை லைவ் சர்வரில் இந்த மாதிரி ரெடியாக ஆட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி வரணும் அப்படின்னா இதில் இங்கே கோ லைவ் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வரும். இங்கே கீழே இருக்கும். இல்லை நான் இப்போது இன்ஸ்பெக்ட் கொடுக்குறேன். ரைட் கிளிக் இன்ஸ்பெக்ட். இப்போ இங்கே கன்சோல் இதை கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ இல்லை பாருங்களேன், நமக்கு இங்கே 89 இந்த வேல்யூ ஷோ ஆகுது. கரெக்டாக? பட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த வேல்யூ ஷோ ஆகக்கூடாது, அந்த டேட்டா டைப் நமக்கு ஷோ ஆகணும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதில் டைப் ஆஃப் அந்த ஆப்ரேட்டர் ஆட் பண்ணுறேன். இப்போ இங்கே பாருங்களேன், நமக்கு ஸ்ட்ரிங் இந்த மாதிரி ஷோ ஆகுது. ஸோ இதை வச்சு நாம் நம்மளோட இந்த டேட்டா டைப் என்னன்னே கரெக்டாக இந்த கன்சோலில் செக் பண்ண முடியும். அதுக்கு தான் நம்ம டைப் ஆஃப் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு நாம் நம்பர் டேட்டா டைப் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இதில் நான் என்ன பண்ணுறேன்னா இப்போது இதை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம இங்கே ஆட் பண்ணுற வேரியபிள் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பிறகு சேஞ்ச் பண்ண போகிறதில்ல. ஸோ அந்த ரீசனுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா இதில் லெட் கீவேர்டை கான்ஸ்ட்டுக்கு சேஞ்ச் பண்ணுறேன். கான்ஸ்டன்ட் வேல்யூஸை நம்மளால் பிறகு சேஞ்ச் பண்ண முடியாது.
இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே டைப்பில் வந்து அன்டிஃபைன்ட் இந்த மாதிரி ஷோ ஆகுது. அதுக்கான ரீசன் என்னென்னா நம்ம வந்து இங்கே நம்பர் டெமோ இந்த மாதிரி ஒரு கான்ஸ்டன்ட் நேம் போட்டிருக்கோம். பட் இங்கே கீழே பாருங்களேன், ஸ்ட்ரிங் டெமோ இந்த மாதிரி ஆட் பண்ணியிருக்கோம். ஸ்ட்ரிங் டெமோ நம்ம அந்த மாதிரி ஒரு வேரியபிள் எங்கேயுமே வேறு டிக்ளேர் பண்ணலை. ஸோ அந்த ரீசனால் தான் கீழே நமக்கு இங்கே டைப் ஆஃபில் இப்போது அன்டிஃபைன்ட் இந்த மாதிரி ஷோ ஆகுது. நம்ம அந்த வேரியபிளை வந்து டிக்ளேர் பண்ணாதனால அந்த வேல்யூ அன்டிஃபைன்டாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா இதில் நம்பர் டெமோ இந்த வேரியபிள் நேமை கரெக்டாக ஆட் பண்ணணும். கரெக்டாக ஆட் பண்ணால் தான் ஒர்க் ஆகும். இப்போ இங்கே பாருங்களேன், இந்த மாதிரி நமக்கு அந்த டேட்டா டைப் ஷோ ஆகுது. பட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போது நம்பர் டேட்டா டைப் ஆட் பண்ண போகிறோம். நம்பர் டேட்டா டைப் நம்ம ஆட் பண்ணுற நேரம் இந்த டபுள் கோட்ஸ் ஆட் பண்ண தேவையில்லை. இப்போ இங்கே பாருங்களேன், கரெக்டாக நம்பர் டேட்டா டைப்னு கன்சோலில் ஷோ ஆகுது. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து நம்பர் டேட்டா டைப் ஜாவாஸ்கிரிப்டில் ஆட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் நாம் பார்க்க போகிற டேட்டா டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா பூலியன் டேட்டா டைப். இதை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு வேல்யூ ட்ரூவாக இருக்கா இல்லைனா ஃபால்ஸாக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு தான் இந்த பூலியன் டேட்டா டைப் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு வேல்யூ தான் இருக்கும், ஒன்று ட்ரூ இன்னொன்று ஃபால்ஸ். ஸோ இதில் நான் வந்து இப்போது பூலியன் டேட்டா டைப்புக்கு ஃபால்ஸ் இந்த மாதிரி ஒரு வேல்யூ ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளோட இந்த கன்சோலில் பாருங்களேன், இந்த மாதிரி பூலியன் கரெக்டாக ஷோ ஆகுது பார்த்தீங்களா. ஸோ இதில் நம்ம வந்து இந்த கான்ஸ்டன்ட் நேமையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு கன்ஃபியூஷன் ஆகாது. இப்போ பாருங்களேன், பூலியன் கரெக்டாக அந்த டேட்டா டைப் நமக்கு ஷோ ஆகுது. ஸோ இதில் ரெண்டு வேல்யூஸ் இருக்கும். ஒன்று என்ன பார்த்தீங்கன்னா ட்ரூ, இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ். ஸோ இவ்வளோ தானே பார்த்தீங்கன்னா பூலியன் டேட்டா டைப் ஜாவாஸ்கிரிப்டில் இருக்கிறது. இப்போ நாம் நெக்ஸ்ட் டேட்டா டைப்புக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம், ஜாவாஸ்கிரிப்ட் ஒரு டைனமிக் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அதுக்கான மீனிங் என்ன, இல்லை மொத்தமே 3 கீவேர்ட்ஸ் தான் இருக்கும். லெட், கான்ஸ்ட், வேர். நம்ம வந்து ஒவ்வொரு டேட்டா டைப்பையும் தனித்தனியாக டிக்ளேர் பண்ணுறதுக்கு தேவையில்லை. எக்ஸாம்பிளுக்கு இப்போது ஸ்ட்ரிங் டேட்டா டைப் நம்ம ஆட் பண்ணுறோம்னா அதுக்கு முன்னால் எஸ்டிஆர் இல்லைனா இன்டீஜர் ஆட் பண்ணுறோம்னா இன்ட் அந்த மாதிரி நம்ம வந்து தனியாக ஆட் பண்ண தேவையில்லை. பட் வேறு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ இன்டீஜர் ஆட் பண்ண போகிறோம்னா அதுக்கு முன்னால் இன்ட் அந்த மாதிரி கீவேர்டு ஆட் பண்ணணும். அதே மாதிரி ஃப்ளோட் வேல்யூ ஆட் பண்ணுறோம்னா முன்னால் ஃப்ளோட் ஆட் பண்ணணும். இல்லைனா டபுள் வேல்யூ ஆட் பண்ணுறோம்னா டபுள் கீவேர்ட்லாம் ஆட் பண்ணணும். பட் ஜாவாஸ்கிரிப்ட் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நம்ம எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. இப்போ நாம் இந்த கான்ஸ்ட் கீவேர்ட்லேயே இந்த மாதிரி பூலியன் வேல்யூ ஆட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி நம்ம வந்து நம்பர் கூட ஆட் பண்ணலாம். ஸோ இதில் எந்த ஒரு ப்ராப்ளமே வராது, கரெக்டாக தான் ஒர்க் ஆகும். அதே மாதிரி அதே வேரியபிளில் நம்ம வந்து ஸ்ட்ரிங் கூட இந்த மாதிரி ஆட் பண்ண முடியும். அதே நேரத்தில் நம்ம வந்து இப்போது இந்த மாதிரி வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கோம் கரெக்டாக. அந்த வேரியபிளில் இருக்கிற டேட்டா டைப்பை நம்ம டைரெக்டாகவே சேஞ்ச் பண்ண முடியும். அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணாலும் இதில் எந்த ஒரு இஷ்யூமே வராது. ஸோ இப்போ நாம் இதில் இந்த வேரியபிள் வேல்யூவை சேஞ்ச் பண்ண போகிறோம். அந்த ரீசனுக்காக நான் வந்து இல்லை கான்ஸ்ட் கீவேர்டை லெட்டுக்கு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அப்போ தான் இது வந்து நமக்கு ஒர்க் ஆகும். இப்போ இது பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பில் இருக்குது. நான் வந்து இந்த வேல்யூ வந்து நம்பருக்கு ரீஅசைன் பண்ண போகிறேன். இப்போ இது ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணி பார்ப்போம். ஆல்ரெடி கீழே கன்சோல் லாக் இருக்குது. கன்சோல் லாக் ஆஃப் பூலியன் டெமோ. இப்போ இந்த அவுட்புட்டில் பாருங்களேன், பார்த்தீங்களா இந்த நம்பர் நமக்கு கரெக்டாக அவுட்புட்டில் தெரியுது. ஃபஸ்ட்டு நாம் ஸ்ட்ரிங் டேட்டா டைப் ஆட் பண்ணியிருந்தோம். நெக்ஸ்ட்டு நம்பர் டேட்டா டைப்புக்கு சேஞ்ச் பண்ணி கன்சோலில் செக் பண்ணி பார்க்குற நேரம் லாஸ்ட்டாக நம்ம ஆட் பண்ண அந்த நம்பர் தான் நமக்கு கன்சோலில் தெரியுது.
ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து டைனமிக்காக ஒரு டேட்டா டைப்பை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஜாவாஸ்கிரிப்ட் வந்து கண்டிப்பாக வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி ஜாவாஸ்கிரிப்டில் வந்து டேட்டா டைப்ஸை சேஞ்ச் பண்ண முடியும். நெக்ஸ்ட் நாம் பார்க்க போகிற டேட்டா டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா அன்டிஃபைன்ட். இதுக்கான மீனிங் என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ நாம் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிவிட்டு அதுக்கு வேல்யூ அசைன் பண்ணலை அப்படின்னா அது வந்து அன்டிஃபைன்டாக இருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம இப்போ பார்க்கலாம். இல்லை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் வந்து ஒரு வேரியபிள் ஆட் பண்ணி அதுக்கு வேல்யூ அசைன் பண்ணிட்டேன். பட் இப்போ நம்ம வந்து இதுக்கு வேல்யூ அசைன் பண்ணலன்னா என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னால் இப்போ நம்மளோட இந்த அவுட்புட்டில் பாருங்களேன், இந்த மாதிரி டெக்ஸ்ட் அந்த ஸ்ட்ரிங் வந்து கரெக்டாக தெரியுது. இப்போ இதில் நம்ம வந்து டைப் ஆஃப் அந்த கீவேர்ட் ஆட் பண்ணோம் அப்படின்னா இப்போ பாருங்களேன் ஸ்ட்ரிங் இந்த மாதிரி ஷோ ஆகுது. ஒருவேளை இல்லை நான் வந்து இந்த வேரியபிள் வந்து இந்த மாதிரி டிக்ளேர் பண்ணிட்டேன், அதுக்கு வேல்யூ ஆட் பண்ணல அப்படின்னா இப்போ பாருங்களேன் அன்டிஃபைன்ட் இந்த மாதிரி ஷோ ஆகுது. இதுக்கான மீனிங் என்ன நான் வந்து ஆல்ரெடி சொல்லிட்டேன். இந்த வேரியபிள் நம்ம வந்து இங்கே டிக்ளேர் பண்ணிட்டோம், அதுக்கு வேல்யூ நம்ம வந்து அசைன் பண்ணல, அதனால தான் இந்த மாதிரி அன்டிஃபைன்னு கன்சோலில் ஷோ ஆகுது. இப்போ நம்ம வந்து இதை வந்து இன்னொரு வேல கூட யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து இதை நான் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு கன்சோல் டாட் லாக் ஆஃப் அன்டிஃபைன் இந்த மாதிரி ஆட் பண்ணேன் அப்படின்னா அவுட்புட்டில் பாருங்களேன் இந்த மாதிரி அன்டிஃபைன்ட் கரெக்டாக தான் ஷோ ஆகுது. இதுக்கான மீனிங் என்ன, அன்டிஃபைண்டுக்கு அந்த டேட்டா டைப் என்ன பார்த்தீங்கன்னா அன்டிஃபைன்ட். அந்த மாதிரி தான் நம்ம வந்து கன்சோலில் இப்போ பார்க்குறோம். ஸோ அன்டிஃபைன் தான் என்ன பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வேரியபிள் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து வேல்யூ அசைன் பண்ணலன்னா இந்த மாதிரி ஷோ ஆகும். நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிற டேட்டா டைப் என்ன பார்த்தீங்கன்னா நல். இதுக்கான மீனிங் என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ நாம் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து வேல்யூ நம்ம வந்து எம்டியாக விட்டுட்டோம் அப்படின்னா, இல்லைனா அதில் வேல்யூவே இல்லை அப்படின்னா அதுக்கு டேட்டா டைப் பார்த்திங்கன்னா நல். அந்த மாதிரி நமக்கு வந்து கண்டிப்பாக சேஞ்ச் ஆயிரும். பட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜாவாஸ்கிரிப்டில் ஒரு பக் இருக்குது. அந்த பக்னால என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ நாம் இதில் இந்த மாதிரி ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிவிட்டு அதுக்கு நல் வேல்யூ அசைன் பண்ணிவிட்டு அதை நம்ம வந்து கன்சோல் பண்ணுற நேரம் அதுக்கு டைப்பை நாம் வந்து இந்த மாதிரி கேட்டோம் அப்படின்னா அதுக்கு அவுட்புட்டில் பாருங்களேன் ஆப்ஜெக்ட் இந்த மாதிரி ஷோ ஆகுது. பட் கரெக்டாக நம்ம வந்து கான்செப்ட் படி பார்க்குற நேரம் இங்கே நல் வேல்யூ ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு டைப்பை நம்ம கேட்குற நேரம் இந்த கன்சோலில் நல் தானே ஷோ ஆகணும். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜாவாஸ்கிரிப்டில் லீகசியாக இருக்கிற பக், அதாவது முன்னாலே இருக்கிற ஒரு பக், அதை அவங்க ஃபிக்ஸ் பண்ணலை. அதனால் இப்போ நம்ம பார்த்திங்கன்னா நம்ம வந்து கன்சோல் டாட் லாக் ஆஃப் நல் அந்த மாதிரி இதில் வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு அவுட்புட்டில் வந்து கண்டிப்பாக ஆப்ஜெக்ட் இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். நெக்ஸ்ட் நாம் பார்க்க போகிற டேட்டா டைப் என்ன பார்த்திங்கன்னா சிம்பிள்ஸ். ஸோ இந்த சிம்பிள்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு யூனிக் ஐடென்டிஃபையராக இருக்கும். இது நாம் வந்து காமனாக ஆப்ஜெக்ட்ஸில் தான் ஜாவாஸ்கிரிப்டில் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த சிம்பிள் டேட்டா டைப்பை எப்படி நம்ம இப்போது யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இல்லை நான் என்ன பண்ணுறேன்னா இப்போது 2 கான்ஸ்டன்ட்ஸ் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். கான்ஸ்ட் சிம்பிள் 1 2 இந்த மாதிரி 2 சிம்பிள்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சிம்பிள் ஆஃப் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் ஆட் பண்ணி அதுக்குள்ளே நான் வந்து ஒரு ஸ்ட்ரிங் ஆட் பண்ணிக்கிறேன். ரெண்டுமே நான் பார்த்தீங்கன்னா சேம் நேமில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம இதை கன்சோல் பண்ணி பார்க்குற நேரம் இது வந்து டைப்பில் கண்டிப்பாக சிம்பிள் அந்த மாதிரி தான் ஷோ ஆகும். இல்லை நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு புது சிம்பிளை வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் ஆட் பண்ணுறோம். இப்போ பாருங்களேன் இந்த மாதிரி நான் வந்து ஆட் பண்ணுற நேரம்
லாக் ஆஃப். இப்போ பாருங்களேன், அவுட்புட்டில் நமக்கு சிம்பிள் ஆஃப் இந்த மாதிரி ஷோ ஆகுது. பட் நாம் இதுக்கு டைப்பை வந்து செக் பண்ணி பார்க்குற நேரம் இப்போ பாருங்களேன், சிம்பிள் இந்த மாதிரி ஷோ ஆகுது. நான் ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தேன், சிம்பிள்ஸ் பார்த்திங்கன்னா யூனிக் ஐடென்டிஃபையராக இருக்கும். இப்போ நாம் இந்த மாதிரி 2 சிம்பிள்ஸ் வந்து சேமாக ஆட் பண்ணியிருக்கோம். பட் நம்ம வந்து இதை வந்து ஈக்குவல் டு போட்டு செக் பண்ணி பார்த்தோம், இல்லைனா ஈக்குவலண்ட் அந்த ஃபங்க்ஷன் வச்சு செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இது கண்டிப்பாக சேமாக இருக்காது. அது எப்படி பண்ணணும் பார்த்தீங்கன்னா, console.log of sim1 triple equal to நான் வந்து ஆட் பண்ணுறேன். இதை நம்ம வந்து ஆப்ரேட்டர்ஸ் அந்த டாப்பிக்கில் கிளியராக பார்க்கலாம். இப்போ நம்மளோட இந்த அவுட்புட்டில் பாருங்களேன், ஃபால்ஸ் இந்த மாதிரி ஷோ ஆகுது. பட் என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து 2 சிம்பிள் வேல்யூஸுமே சேமாக தான் கொடுத்துருக்கோம் பாருங்களேன். இருந்தோன்னா பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு ஈக்குவல் இல்லைனா ட்ரூ வேல்யூ இங்கே ஷோ ஆகாமல் ஃபால்ஸ் அந்த மாதிரி ஷோ ஆகுது. அதுக்கான மீனிங் என்ன, இந்த 2 கான்ஸ்டன்ட்ஸுமே சேமாக இல்லை. சிம்பிள்ஸ் எப்போவுமே யூனிக்காக தான் இருக்கும், இல்லைனா ரெண்டுமே சேமாக இருக்கவே செய்யாது, ரெண்டுமே வேறு வேறையாக தான் இருக்கும். ஸோ அந்த ரீசனால் தான் நம்ம வந்து இங்கே ஈக்குவல் டு ஆப்ரேட்டர் யூஸ் பண்ண பிறகும் நமக்கு கன்சோலில் வந்து ஃபால்ஸ் இந்த மாதிரி ஷோ ஆகுது. லாஸ்ட்டாக நாம் ஜாவா ஸ்கிரிப்டில் பிகின்ட் வேல்யூ இந்த டேட்டா டைப் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய வேல்யூஸை வந்து ஜாவா ஸ்கிரிப்டில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு டேட்டா டைப். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய வேல்யூ ஆட் பண்ணியிருக்கோம். பட் அவுட்புட்டில் பாருங்களேன், இப்போ நம்ம பார்த்திங்கன்னா இது நமக்கு நம்பர் இந்த டேட்டா டைப்பில் தான் ஷோ ஆகுது. இப்போ நாம் இந்த மாதிரி ஒரு நம்பர் ஆட் பண்ணியிருக்கோம். இதில் இன்னுமே நம்பர்ஸ் ஆட் பண்ணுறோன்னா பாருங்களேன், இங்கே நமக்கு இந்த மாதிரி ஒரு லைன் ஷோ ஆகுது. இதை ஹவர் பண்ணுறேன்னா பாருங்களேன், நியூமரிக் லிட்ரல்ஸ் வித் அப்சல்யூட் வேல்யூஸ் ஈக்குவல் டு 2^53 ஆர் கிரேட்டர். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ 2^53 இந்த வேல்யூவை விட பெருசாக இருக்குது, அதனால் நமக்கு இந்த மாதிரி ஷோ ஆகுது. இப்போ என்ன பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதை பிகின்ட் வேல்யூவை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இந்த நம்பர் எண்ணில் என் இந்த மாதிரி ஆட் பண்ணோம். ஆட் பண்ணிவிட்டு அவுட்புட்டில் செக் பண்ணுற நேரம் பார்த்தீங்களா, டேட்டா டைப் பிகின்ட் இந்த மாதிரி கரெக்டாக ஷோ ஆகுது. ஸோ நாம் ரொம்ப பெரிய வேல்யூஸை ஜாவா ஸ்கிரிப்டில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு இந்த பிகின்ட் டேட்டா டைப்பை யூஸ் பண்ணுவோம். ஓகே கைஸ், இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோவில் நம்ம ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் ஜாவா ஸ்கிரிப்டில் எல்லாமே கிளியராக பார்த்தோம். வீடியோ கண்டிப்பாக புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். கூடி சீக்கிரம் ஒரு புதிய வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். பை.